எங்கே போகிறோம்? அண்ணா ட்ரெஸ். அண்ணா ட்ரெஸ். ஹலோ ஹாய் டீச்சர் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து ஒரு பர்த்டே விளாக் தாங்க. ஜூன் 16 என் மூத்தவரோட பர்த்டே. இது வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன் ஸ்பெஷலுங்கிறது வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அமைக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வருஷம் அவனோட பர்த்டே வந்து மண்டே வந்திருந்தது. அதனால் சாட்டர்டேவே வந்து போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. தலைவர் வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. பர்த்டேக்கு என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்டான். தம்பி உனக்கு எல்லாமே வந்து பர்த்டே எனக்கு தெரியும், அதனால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு. அவனுக்கு எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ணணுன்ட்டு தான் எதுவுமே சொல்லலை. ஈவினிங் சூப்பராக வந்து ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எங்கள் உள்ளத்தின் சொந்தமானா ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஜெபம் செய்வோம். அன்பின் பரமத்துக்கு புதிய ஒரு பிறநாளை காணும்படியான என்னுடைய தாய் நன்றி பேசுகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இன்னும் அநேக பிறநாளை காணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைக்கு வேண்டிய நல்ல அறிஞானத்தை கொடுத்து நல்ல முறையில் படித்து உயர்ந்த பதவிகளை பிள்ளைக்கு காசுபடியாக கிடைக்கின்றோம். இப்பொழுதுமாக குடும்பமாக அவர் நண்பர்களாக நாங்கள் நாங்கள் கூட கேட்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் மத்தியில் வரும்படியாக அழைக்கின்ற மாணவர் இந்த ஐக்கியத்தை பலப்படுத்தும். முக்கியமாக தியாகசாட்சிக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தையும் பலத்தை நீடித்தலைக்கு ஆசீர்வாதத்தை காக்க வேண்டுமாய் இயேசுவின் பாதம் அணிந்து மிகுந்த தாழ்மை ஜெபித்து மன்றாடுகின்றோம். அன்புள்ள பரம தந்தையே, தந்தை மைந்தன் தூயாவின் அன்பும் அருளும். குட்டி ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தாத்தா மாமாட்ட பிளெஸிங் வாங்கியாச்சு. அடுத்து கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் பர்த்டே செலிப்ரேஷனை வந்து 7 o'clock தான் வச்சுருந்தோம். நைட்டு ரொம்ப லேட்டாக அதனால் பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டே அனுப்பிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, பாயாசம் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ பிள்ளைங்கள்ட்ட ஃபுட் ரிவ்யூ கேட்டுடலாமா? தம்பி சாப்பாடு நல்லா இருக்கு, ஆண்டி தான் சமைச்சேன். ஓகே, தேங்க்யூ. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடித்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தியாஸுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. தியாஸுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணப்போ நெய்பர்ஸ்லாம் கூப்பிட்டு தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அவன் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதனாலேயே வந்து அம்மா என் பர்த்டேக்கு யாருமே கூப்பிடவே மாட்டீங்கம்மா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். இந்த தடவை வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பர்த்டே அன்னைக்கு நைட்டு அம்மா இந்த பர்த்டே எனக்கு பயங்கர மெமரியாக இருக்குமா, என்னால் மறக்கவே முடியாதுமான்னு ஒய்யாமல் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸு அவனுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கங்கிறத வந்து ஒரு குட்டி ஷார்ட்டாக வந்து போடுறேன், அதனால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக ரொம்ப அமைதியாக போணுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது. அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். பிள்ளைங்க ஜாலியாக விளையாண்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் தாத்தா மாமாவோட கிஃப்ட்டு, மாமாவோட கிஃப்ட்டு வாங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.